இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது மோகினி வசியம், அதாவது மோகினி சித்து ஷடாஷர சர்வசித்தி யந்திரம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மோகினியோட சித்தை பற்றி நம்ம பார்ப்போம். அஷ்டகர்ம வேலையில் வசிய வேலைங்கிறது மிகப்பெரிய வேலை. அது இந்த வேலையை நீங்கள் செய்யணும்னா கண்டிப்பாக மோகினியை நீங்கள் சித்தெடுத்தாகணும். இந்த மோகினியை நீங்கள் சித்தெடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே அதை பூர்த்தி பண்ணிவிடும். உணவுக்கு பால் பழம் கொண்டு வந்து கொடுத்துரும், தேவைக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அந்த பணத்தை உங்களுடைய சொந்தத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கக்கூடாது. தேவைப்படுற கஷ்டப்படுறவங்களுக்கு நியாயமான காரியத்துக்கு நீங்கள் கொடுத்து உதவலாம். பால் பழத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பிரிஞ்ச தம்பதிகளை நீங்கள் ஒன்று சேர்க்கலாம். காதலர்களை ஒன்று சேர்க்கலாம். அப்புறம் சிதைந்து போன குடும்பத்தை நீங்கள் ஒன்று சேர்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலைகளை அந்த மோகினியை வச்சு நீங்கள் செய்ய முடியும். அப்படிப்பட்ட மோகினியை நீங்கள் எப்படி சித்தெடுக்கிறது, அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் நான் கொடுத்துருக்கிற மோகினி வசி யந்திரத்தை நீங்கள் 6 செப்பு தகரில் எழுதிங்க. அதை விபூதியால் சுத்தம் பண்ணிங்க. பிறகு பன்னீரால் சுத்தம் பண்ணிங்க. எலுமிச்சை சாரால் சுத்தம் பண்ணிக்கிட்டு இந்த யந்திரத்தை நீங்கள் எழுதி அதுக்கு பிராண பிரதிஷ்டை கொடுத்து உயிரூட்டிங்க. பிறகு வாசன திரவியங்கள் பூசுங்க. பூசிட்டு பொட்டு பூ சூட்டி பூஜையில் வச்சுட்டு நான் இப்போ கொடுக்குற மூல மந்திரத்தை 30 நாட்கள் காலை மாலை 1008 ஒரு நீங்கள் ஜெபிக்கும் போது சித்தி ஆகிடும். சித்தி ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன இத்தனை வேலைகளையும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இது செய்யும். இதை வச்சு நீங்கள் சாதிச்சு காட்டலாம். பலருக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியும். அதுக்கான மூல மந்திரம் இப்போ நான் தர்றேன். அறிவோம் அகர மோகினி ஆதிமோகினி சவ்வும் கிளியும் கிட்னே மோகினி மவ்வும் ஐயும் அனைத்திடு மோகினி வாவா ரீம் வவ்வும் வாளே மோகினி வந்தருள் செய்வாய் உன் பாதம் போற்றினேன் உன்னருள் செய்ய வருக சிவா. 1008 காலையும் மாலையும் 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கும்போது சித்தி ஆகிடும். சித்தி ஆனதுக்கப்புறம் அஷ்டகர்ம வேலையில் வசிய வேலை எத்தனை வேலைகள் இருக்கோ அத்தனை வேலையும் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். செஞ்சு பயன்பெறுங்க. அடுத்ததாக ஷடாட்சார சர்வசித்தி யந்திரம், அதை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த ஷடாட்சார சர்வசித்தி யந்திரம் இந்த காணொலியில் நான் கொடுத்துருக்கேன். அதை 6 வெள்ளி தகடு அல்லது தங்கம் எல்லாராலையும் முடியாதது வெள்ளி தகடை நீங்கள் வாங்கிக்கலாம். வெள்ளி தகட்டில் முறையாக சுத்தி செஞ்சு இந்த யந்திரத்தை எழுதி பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை ரூமில் வச்சுருங்க. அதாவது வாசனை திரவியங்கள்லாம் பூசி பொட்டு பூ சூட்டி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போது கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் நீங்கள் உட்காரணும். கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் உட்காந்து ருத்ராட்ச மாலை வடம்னாக்கா ருத்ராட்ச மாலை தான் அது. ருத்ராட்ச மாலையால் இந்த யந்திரத்தில் நீங்கள் வரைஞ்சிருக்கிற மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்யணும். சித்தி செய்யணுனாக்கா மூல மந்திரம் இதுக்கு கிடையாது. இதுதான் மந்திரமே. ஓம் சரகண பவ, ஓம் ரகண பவச, ஓம் கணபவ சர, ஓம் நபவ சரக, ஓம் பவசரகண, ஓம் வசர கணப. ஓம் முன்னாடி சேர்த்துங்க. ஓமோட ரீங் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரீங்குங்கிறது பீஜ மந்திரம், இன்னும் சீக்கிரம் சித்தியாகும். ஆனால் இந்த ஷடாஷர சர்வசித்தி யந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணும்போது பட்டாடை உடுத்தி சித்தி பண்ணிங்கன்னா சீக்கிரம் சித்தி ஆகிடும். இந்த யந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா சகல காரியமும் சித்தி ஆகணும். எந்த காரியம் போனாலும் தொட்ட காரியம்லாம் வெற்றி தான். எங்கே போனாலும் வெற்றி தான். தோல்விங்கிற ஒன்றே உங்களுக்கு கிடையாது. எந்த விதமான மந்திர தந்திர பில்லி சூனி ஏவல்களும் உங்களை அணுகாது. நீங்கள் போனீங்கன்னா தொட்டிங்கன்னா நோய் விலகிடும். நீங்கள் வாக்கு சித்தி ஆகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது பலிக்கும். உங்களை நாடி யார் வர்றாங்களோ எல்லாருக்கும் உங்களால் நன்மை செய்ய முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஷடாஷார சர்வசித்தி யந்திரம் தான் இது. ஆனால் இதை சித்தி செய்கிறதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒரு வழி இல்லை. ஏன்னா இதை சித்தி செய்யணும்னா
30 நாட்கள் சுத்த விரதம் இருந்து தேக புணர்ச்சி இல்லாமல், தேக புணர்ச்சினா பெண்ணோட உறவு கொள்ளாமல், அசைவம் உண்ணாமல் நீங்கள் இருந்து தான் நீங்கள் சித்தி பண்ணி ஆகணும். வேறு வழி கிடையாது. அப்படி சித்தி பண்ணால் தான் அது சிறப்பாக வேலை செய்யும். நீங்கள் 1000 எந்திர மந்திரங்களை நீங்கள் சித்தி பண்ணுறதை விட ஏதாவது ஒரு எந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி அந்த வேலையை செஞ்சாலே போதும். அதாவது வசியம்னா வசியம், மற்ற அஷ்டகர்ப வழியில் நீங்கள் எதை சித்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான தெய்வத்தை நீங்கள் சித்தெடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ மோகினி வச்சு பண்ணும்போது வசிய வேலைகளை பண்ணோம். அஷ்டகர்ம வேலையில் மாறான வேலைகள்லாம் காளி உக்ர தெய்வங்களை வச்சு பண்ணுறது. ஏதாவது நீங்கள் ஒன்று சித்தெடுங்க. ஒன்று சித்தெடுத்துட்டிங்கன்னா போதும். சித்தெடுத்தால் மட்டும்தான் சிறப்பாக நீங்கள் செய்ய முடியும். உங்களை நம்பி வந்தவனுக்கு நன்மை செய்ய முடியும். அடுத்தடுத்த காணொளியில் நம்ம சந்திப்போம். இந்த 2 வழிமுறையும் இதை ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது இலகுவாக இருக்கோ அதை சித்தி பண்ணி பயன்பெறுங்க. அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.